காலையில நீங்க தியானிச்சு அவருடைய பிரசன்னத்துல இந்த மகிழ்ந்துட்டீங்கன்னு வைங்களேன், அந்த நாள் முழுவதும் அவருடைய உள்ள அப்படியே மகிழ்ச்சி பொங்கிக்கிட்டே இருக்கும், சந்தோஷம் பொங்கிக்கிட்டே இருக்கும். இதுதான் என்னுடைய அனுபவம், நம்ம எல்லாருடைய அனுபவம் அதுதான். நீங்க கொஞ்ச நேரம் கொடுத்து பாருங்க, நீங்களே யோசித்து பாருங்களேன். என்றைக்கு நீங்க அதிகாலையில் எழும்பி ஆண்டோடைய பாத்துல உட்கார்ந்து வசனத்தை தியானித்து துதித்து ஜெபிக்கிறீங்களோ, அந்த நாள் முழுவதும் எப்படி இருந்ததுன்னு யோசித்து பாருங்க. நீங்க ஜெபிக்காம ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடாம நீங்க காலையில லேட்டா எழும்பி வேலைக்கு போறேன் படிக்க போறேன்னு நீங்க வெளியே சுத்துற நாட்களை நினைச்சு பாருங்க. அன்னைக்கு எல்லாம் விரக்தி, பாதிப்பு, எரிச்சல், கோபம், பாவம் எல்லாம் சொல்லிட்டு விடும். ஆனா தேவ பிரசன்னத்துல இருந்து கழிவுறுதலோட அந்த நாளை ஆரம்பிச்சு பாருங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அதிகாலையில ஜெபம் பண்ணுங்க, இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல. சிலர் பாருங்களேன், காலையில் எழுந்த உடனே காஃபி இல்லாட்டா அவனுக்கு வேலை ஓடாது, பார்த்திருக்கீங்களா?